அகங்காரம் பஞ்சபூதத்தில் சொல்கிறார், ப்ளஸ் மனசு புத்தி அகங்காரம் மொத்தம் 8. இந்த 8ஐயும் அபரா ஜட பிரகிருதி அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறார். அதாவது நான் லிவிங் திங்ஸ், பூமியோடு சேர்ந்தது. இதுலேருந்து மாறுபட்டு இவன் வந்து இந்த உலகம் முழுக்க அந்த வாழறான் இல்லையா, அது அந்த இதுக்காக எப்படி இந்த லோகத்தை தாங்க, இதை எதை வச்சு தாங்கிறதோ, இந்த 5 இது, இந்த 3 இது, மொத்தம் 8 சொன்னோம் இல்லையா, அந்த 8ம் அபரா. இந்த அபராவை எல்லாம் தாங்கக்கூடியது, இந்த லோகத்தை முழுக்க தாங்கக்கூடியதாக ஒன்று இருக்குது. அதை தான் வந்து லிவிங் அப்படிங்கிறோம், பரா ஜீவரூபம் அப்படின்னு சொல்கிறோம். சேத்தன பிரகிருதி, இதுக்கு பேர் சேத்தன பிரகிருதி. அந்த 8ம் அதாவது பஞ்சபூதங்களும் மனசும் புத்தியும் அகங்காரமும் ஜட பிரகிருதி. அதை தாங்கின்னு இருக்கக்கூடிய பரா வந்து சேத்தன பிரகிருதி, ஜீவரூபம் அப்படின்னு இது சொல்கிறார். இந்த 2 பிரகிருதியும் சேர்ந்தால் தான் உயிரினம் உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறார். இந்த 2ம் சம்பூர்ணமான என்கிட்ட தான் உருவாருது, என்கிட்டயே தான் மறையிறது, ஒடுங்கிறது அப்படின்னு சொல்கிறார். நூலில் வந்து எப்படி ஒரு நூலில் வந்து ஒரு நூலாலேயே மணி மாதிரி கோத்து, ஒரே நூல், அந்த நூல்லேருந்தே மணியாக வருது, மணியாக கோத்து அதையே அப்படியே ஒரு இதுவாக இருக்குது கோக்கப்பட்ட மணிகளாக அப்படி வரிசையாக எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் என்கிட்ட எல்லா உயிரினங்களும் கோக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இவரே அந்த நூலாக, பகவானே தான் நூல், அந்த பகவான்லேயே தான் கோத்துருக்குன்னா என்ன, அதுவும் பகவானே தான் அப்படிங்கிறத இன்டைரக்டாக அவர் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி இந்த லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸில் எப்படி இருக்கார் இவர், எந்த மாதிரி இருக்கார் அப்போது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறார். அகில உலகத்துக்கும் நானே காரணம், நான் நீரில் சுவையாகவும் சந்திரன் சூரியனில் ஒளியாகவும் வேதங்களில் ஓங்காரம், எல்லா வேதங்கள்லேயும் ஓங்காரமாகவும் ஆகாசத்தில் ஒலியா சவுண்டாக ஆண்கள் இடத்துல ஆண்மையாக, மண்ணில் புனிதமான நறுமணமாக, நெருப்பில் ஒளியாக, எல்லா உயிர்லையும் உயிராக, தவம் செய்கிறவங்களோட தவமாக, மொத்த சராச்சரத்துக்கும் விதையாக, அறிவாளிகளோட அறிவா, தேஜஸ் உடையவர்களோட தேஜஸா, வலிமை நிறைஞ்சவங்க கிட்ட ஆசைப்பற்று நீங்கின வலிமையா, உயிரினங்கள் ஏன்னா வலிமைங்கிறது ஒரு சத்தம் போட்டு ஒரே கோவப்பட்டு சத்தம் போட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுவும் வலிமை தான். ஆனால் அது ஆசைப்பற்று நீங்கின வலிமை கிடையாது, அது யூஸ்லெஸ். அதனால் வலிமை நிறைஞ்சவங்க, உண்மையான வலிமை நிறைஞ்சவங்க கிட்ட ஆசைப்பற்று நீங்கின வலிமையாக இருக்கார் அப்படிங்கிறார். உயிரினங்கள் மொத்த ஜீவராசிகள் மனுஷனையும் சேர்த்து எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் தர்மம் அறத்துக்கு மாறுபடாத காமமாக இருக்கிறதா சொல்கிறார் இவர். அடுத்தது தமோ ரஜஸ் சத்துவம், இந்த 3 முக்குணங்கள் இருக்கு இல்லையா, இதுலேருந்து தோன்றின